பிரியாணி பிரமாதமா இருக்குடா, கோழி காலு கும்முன்னு இருக்குடா. அந்த ரொட்டி துண்டு அப்படி போட்டு இதை தின்னுடா. ஒரு காலத்துல இந்த ரொட்டி துண்டுக்காக எவ்வளவோ அடி வாங்கின இந்த ரொட்டி துண்டுக்காகவே குற்றவாளியாகி எங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பிரிய வேண்டி வந்தது. உன்னை நேற்று வரைக்கும் நம்பினேன். இப்ப அந்த மஞ்சுளதா பின்னால சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை நம்பவே முடியலடா. சாரி. என்னடா சொல்ற? என்னடா பாவப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் விட்டவன், அனாதைகளுக்காக வேதனைப்பட்டவன், ஒரு பணக்கார பெண்ணு மேல எதுக்காக ஆசைப்பட்ட? நான் மஞ்சுளதா பின்னால போறது மோகம் ஏற்பட்டு அவ பணம் உள்ளவங்கிற நோக்கத்தோட அவகிட்ட நான் பழகவும் இல்லை. நான் அவளை விரும்புறதுக்கு காரணம் ஒரு பகைதான். பகையா? ஆமா, பகைதான். அம்மாவின் அன்புக்கும் தங்கச்சியின் ஆதரவுக்கும் தந்தையின் பாசத்துக்கு ஆளாகாம பிரிச்சு வச்சது அந்த மஞ்சுளதாவின் தகப்பன் கோதண்டராமன் தான். சாபாஷ் சாபாஷ். ஏ சந்திரா, உன் மனைவிக்கு பசங்க மேல் உள்ள பாசத்தையும் பசங்களுக்கு உன் மேல் உள்ள பாசத்தையும் பார்த்தா உன்னை பார்ட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு தோணுது. என்ன கோதண்டம், உன் பிறந்த நாள் விசேஷத்துக்கு சந்திரசேகர் இல்லாம பார்ட்டி வைக்க போறியா? என்னமா தங்கச்சி, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. என்ன சொல்றீங்க? அதாம்மா, என் உயிருக்கு உயிரா நண்பனை விட்டுட்டு போறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லன்னா தினமும் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அண்ணனோட பிறந்த நாள் தானே, போயிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் போய் சொல்லிட்டு இங்க குடிக்க வர்றது எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாருடா. சொல்லிடலாம், அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். சரியான பைத்தியக்கார. இன்னும் கொஞ்சம் ஊத்தாட அவன் கோட்ல எல்லாம் ஊத்திட்டேன். வேணும்னா ஊத்துனேன். சந்திரா, கோட்டை கழிட்டு வாசனை போற வரைக்கும் கழுவி காய வச்சு போகணும். இவன் பொண்டாட்டி பார்த்தா இவன் பாடம் அவ்வளவுதான். உங்க பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டாங்க. கொலை கூட நடந்திருக்காங்க. வாங்க சார், நான் உங்களை பக்கத்தான் புறப்பட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதுக்குள்ள ஓடி போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓடி போறதா? எதுக்கு? மெட்ராஸ் பேங்க் காவலாளியை கொலை செஞ்சு பேங்க் பணத்தை கொள்ளடிச்சது நீங்களானதுனால. பேப்பரை பார்த்தேன், போலீஸ் வந்திருக்குல்ல, உண்மைதான் போட்டிருக்கு. எஸ்ஐ சார், நான் பேங்க்ல கொள்ளை அடிக்கலங்கிறதுக்கு இவங்கதான் சாட்சியம். சாட்சியம் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அயன் சேஃபை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக் கேமரா எடுத்த போட்டோவில் நீங்க போட்டிருக்கிற கோட்டு தெரியுது. காவலாளி விழுந்து கிடந்த இடத்துல உங்க லைட்டர் கூட கிடைச்சிருக்கு. ராத்திரி அங்கிள் பிறந்தநாள் பார்ட்டி போயிருந்தீங்கல்ல? ஆமா எஸ்ஐ சார், நானும் நாராயணனும் ராத்திரி 2 மணி வரைக்கும் கோதண்டராமன் பிறந்தநாள் பார்ட்டியில இருந்தோம். என் பிறந்தநாள் இப்ப எதுல பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்சு 5 மாசம் ஆயிடுச்சு. கோதண்டா, எங்களோட எப்படி இருக்க முடியுங்கயா? நேற்று தருமபுரிக்கு போனோம், காலையில தான் வந்தோம். என்ன சொல்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க? பாருமா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றது தப்பு இல்ல, ஆனா போய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவன்னு நினைச்சேனே தவிர பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன நினைக்கவே இல்லை. இவங்கிட்ட சினையதை வச்சுக்கிட்டதே நம்ம தப்பு. அம்மா, தங்கச்சிக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்.
விடாதீங்க, பிடிங்க. அடிக்காதீங்க. இத்தனோட இருக்கிறான் ரொட்டி தெரியும் ஓடிட்டான் சார். ஏண்டா இந்த வயசுலயே திருட ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு நான் திருடர் ஆயிட்டேன். அம்மாவும் தங்கையே என்ன ஆனாங்களோ அவங்கள நினைச்சபடியே கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வஞ்சம் தீர்க்கணுங்கிற நோக்கத்தோட எந்த பணத்துக்காக எங்க குடும்பத்துக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்களோ அந்த பணத்தாலேயே அவங்களை வீழ்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக நல்லவனாட்டம் நடிக்கிற கொள்ளக்கார கோவல்ராமன் பணத்தை நான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மகளை லவ் பண்ணி என் சொந்தமாக்கி அந்த கோதண்டராமன் கண்ணீராலேயே என் கால கழுவ வைக்கிறேன். இவர்தான் எங்க அண்ணன் விஸ்வநாதன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். வணக்கம். வணக்கம். அண்ணா, இவ கோதண்டராமனோட அன்பு மகள். ரியலி சர்ப்ரைசிங். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானம்மா. நான் ஞாபகம் வச்சுக்கிறது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, பணம் வச்சிருக்கவங்க அட்ரஸே விவரங்களையும். இந்த ஊர்ல 2 கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஒருத்தர் உன் அப்பா, இன்னொருத்தர் உன் அப்பாவுடைய சிநேகிதரான நாராயணன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுதா. என்ன பத்தி விவரங்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பாடி போலாம். வரேன்னா வரேங்க. பாரு, முந்தா நேத்து மதுரையில திருட்டு போன நகையில ஒரு சேட்டு வாங்கி இருக்கானா. அவன் ஊருக்குள்ள வரணும்னா பிரிட்ஜ தாண்டணும் இல்லையா? பிரிட்ஜ தாண்டதுக்குள்ள அவங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் நமக்கு சொந்தமாகணும். பாரு, நம்ம பின்னால நிழல் மாதிரி தெரியற ஒருத்தன், அவனையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜப்பாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டியூட்டி? ஒரு சிலர் வயிறு நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறாங்க, நாம் பெட்டி நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறேன். You want it? Oh, take it.
உட்காருங்க. ஐயா இன்ஸ்பெக்டர். ஹலோ கோதண்டராம் சார், நீங்க உடனே புறப்பட்டு அநாத ஆசிரமத்துக்கு வரீங்களா? எதுக்குங்க? என்ன விஷயம்? நான் விடிஞ்சிருந்து வீட்டுல இருக்கேன், நான் ஏங்க வரணும்? நீங்க வரீங்களா? நான் வந்து அழைச்சிக்கிட்டு வரேன். வேண்டாம்ங்க, நானே இங்க வரேன். உங்களுக்கு இப்ப அடிக்கடி போன் வருது, யாராரோ என்னென்னமோ பேசுறாங்க, என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல. அது சரியா? இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கே என்ன அநாத ஆசிரமத்துக்கு வர சொன்னாரு? ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தியா என்ன? இங்க பாருங்க, என்ன சந்தேகப்பட்டா ஹரிச்சந்திரனை சந்தேகப்பட்ட மாதிரி. எதுக்கு சார் அர்ஜென்ட்டா வரும்படி போன் பண்ணீங்க? இந்த நகைகள் உங்களுக்கு லட்ச லட்சம் விலை மதிப்புள்ள நகைகள் நம்மளுக்கு சொல்லுங்க. இந்த நகைகள் என்னதுதான்? கொடுத்துடுங்க சார், நாங்க எடுத்துட்டு போறோம். வர்றது எப்படிங்க? கோதண்டராம சார் அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்திருக்கிறதா இதுல எழுதியிருக்காரு. எழுதியிருக்காரு. இந்த எழுத்து பாரு ராமசுப்பு, வைர நகைகள் என்னதான் இருக்கும் போது கடிதம் என்னது இல்லாம எப்படி இருக்கும்? இந்த கடிதம் என்னதுதான், நகைகள் என்னதுதான். கோதண்டராம சார், இந்த வைர நகைகளை நீங்க நாமா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஆனா இவ்வளவு நகைகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அழகதை மட்டும் எங்களுக்கு இருக்கு. இது என் மனைவி போட்டிருந்த நகைகள் தாங்க. உங்க மனைவி போகும்போது மஞ்சக்கயிறு தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்பா ராமசுப்பு, மறந்து போன விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதையா. அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கும் பதில் தேவை. சாகிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு தங்க நகைகள் மேல நெருப்பு ஏற்பட்டு மஞ்சக்கயிறு மட்டும் போட்டுக்கிட்டா. சரி, அவளுக்கு தேவையில்லாத நகைகள் எனக்கு மட்டும் எதுக்கு நினைச்சு அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்தேன். கொள்ளை கொள்ளை வந்தது கொள்ளை, கண்ணாலே கண்ணை கவிக்குள் கண்ணே, வாடை காற்றில் ஆடைதானே நீ என்றானவள், தேன் தந்தானவள். சொல்வது கனியே இதழில் தேன் கொள்வது, அமுதம் தித்திக்கையா கொண்டது. கன்னிப்பாவை கள்ளப்பார்வை என்னை பார்த்தால் அம்மம்மா என்னை கொண்டு ஓடி போனான். யார் என்பது கொள்ளை கொள்ளை வந்தது கொள்ளை, கண்ணாலே கண்ணை கவ்விக்கொள் கண்ணே. இனியே உனக்கே நான் தொட்டிலோ, குளிரும் கனலும் ஒன்றானது. வானம் எங்கும் மஞ்சள் பூசும்
சாயங்காலம் உன்னை நான் பாராட்டவும் ஆடை காற்றும் ஆடைதானே நீ என்றாடவள் தேன் தந்தாடவள் ஹலோ ஐடிஓ விஸ்வநாத் ஹியர். இப்பவே நீங்க புறப்பட்டு போய் பிரபல அரசியல்வாதியான நாராயணா ஆபீஸை செக் பண்ணா உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்கும். கொள்ளையடிச்ச பணம். ஹலோ 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 இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? ஐஸ்வர்ய லட்சுமிக்கு பூஜை செஞ்சேன். தாயே இன்னைக்கு என்ன லட்சாதிபதி ஆக்கிடுன்னு கேட்டேன். எழுந்து பாக்குறேன் சூட்கேஸோட பணம் வந்திருக்கு. ஜோக் பண்றீங்களா? என்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது உங்ககிட்ட எப்படி ஜோக் பண்ண முடியும்? உண்மையத்தான் சொல்றேன். ஆல்ரைட், இந்த வார்த்தையை கோர்ட்டுக்கு வந்து சொல்லுங்க மிஸ்டர். ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு இருங்க. என்னங்க பேரு? ஆர் விஸ்வநாத். சிவபெருமான் பேருன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கு கோவக்காரரா இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரின்னு நினைக்கிறேன். சிம்பிள். இவ்வளவு பணத்தையும் நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கத்துல ஒப்படைக்க போறீங்க. அவங்க என்ன செய்வாங்க? 60 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய காரியம் நடக்குமா? நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகள் தீருமா? இல்ல, மக்களுக்கு பயன்படாம அந்த பணம் எங்கோ ஒரு மூலையில போய் கிடக்கும். அதனால நான் சொல்றபடி செய்யுங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு நாராயணன் ஒரு சின்ன வியாபாரி, கருப்பு பணமே இல்லைன்னு ரிப்போர்ட்டை எழுதிருக்கு. ரொம்ப நல்லாவே பேசுறீங்க மிஸ்டர். சந்தேகம் என்ன? ஒரு சிலர் கஷ்டப்பட்டு வாழறாங்க. நான் அறிவை பயன்படுத்தி வாழறேன். ஆனா நான் கடமையை பெருசா நினைச்சு வாழ்றேன். நீதி விசாரணைக்கு தயாரா இருங்க.